ஹாய் டிஎன்பிசி buddies, வெல்கம் டு ஆசான் அகாடமி. நேற்று குரூப் 2 2A அஃபிஷியல் கீஸ் வந்து டிஎன்பிசி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாரும் உங்களோட ஸ்கோர்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஆப்வியஸான ஒரு கிளாரிங் ஃபேக்ட் நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு தெரிஞ்சது இல்லை என்ன, தட் இஸ் நம்மளுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் ஜென்ரல் தமிழுக்கும் கண்டிப்பாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் வேரியேஷன் கண்டிப்பாக இருந்தது. எப்படின்னு நான் என்னால் சொல்ல முடியும், ஏன்னா எங்களோட பேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் த டாப் ஸ்கோரர் வாஸ் அரௌண்ட் 98 99 அண்ட் ஆஸ் சச் வந்து ஆசானோட ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான பேட்ச். பிகாஸ் ஜென்ரல் இங்கிலீஷை வந்து ரொம்ப எண்ட் டு எண்ட் சொல்லி தருவோம் இந்த தடவை. ஆனால் நாங்கள் ஜென்ரல் தமிழும் எண்ட் டு எண்டு நாங்கள் சொல்லி தந்தோம். எங்களோட அதில் வந்து டாப்பர் வந்து ஆக்சுவலாக 93 தான். ஸோ 93 to 99 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மார்க் வேரியேஷன். இதுலேருந்தே நம்மளுக்கு வந்து தெரியுது that definitely there is some issue. அது வந்து கண்டிப்பாக இது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் எல்லாருமே கொண்டு போயிட்டீங்க. பட் இது ஃபேக்ட் வச்சு நான் வந்து சொல்லணுன்றதுக்காக தான் இந்த ஒஃபிஷியல் கீஸ் வர வரைக்கும் நான் ஆக்சுவலாக வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ இதுலேயே எங்களுக்கு வந்து தெரியுது ஒரு 6 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டாப்பர் பிட்வீன் தமிழ் அண்ட் இங்கிலீஷு. ஸோ இதில் வந்து நார்மலைசேஷனும் பண்ண மாட்டேன் ஆர் இந்த நோட்டிஃபிகேஷன் படி தான் அவங்க பண்ண முடியும். அதுதான் ஜியோ அண்ட் ரூல் ஆல்சோ. பட் இட் இஸ் கோயிங் டு பி அ லிட்டில் டைட் ஃபிக்ஸ் தான் கண்டிப்பாக. ஸோ நான் ஃபஸ்ட்லேருந்து நான் எப்பவுமே நாங்கள் வந்து சொல்கிறது தான், ஓகே ஒன்று சிலபஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும், இல்லை வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து ஸ்டாண்டர்ட் வந்து ரெண்டுமே மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும். இல்லைனா இப்போ குரூப் 4 இது வந்து நம்மளை குரூப் 2 பற்றி பேசுகிறோம். ஸோ அதே மாதிரி இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் நியாயமாக பேசணும்ல. ஸோ குரூப் 4 ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்ததும் வந்து ரொம்ப ஒரு தப்பான விஷயம். ஸோ எங்கேயுமே நம்ம வந்துட்டு ரெண்டு இதுவும் எடுத்துகிட்டு வந்து பேரலாக அது இயங்கிட்டு இருக்கணும். ஐ திங்க் அந்த 2016 17க்கு முன்னாடி வந்த அந்த சிஸ்டம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அந்த ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் ஜென்ரல் தமிழுக்கும் அந்த ப்ராப்ளம்ஸ் இல்லை, கரெக்டான வேரியேஷன்ஸ் இல்லாமல் அப்படியே போயிட்டு இருந்தது, எந்த இஷ்யூஸ் இல்லை. அந்த 2018க்கு அப்புறம் தான் இந்த நிறைய ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சிலபஸ் ஃபஸ்ட்டு குரூப் 4லேருந்து எடுத்தாங்க, அப்புறம் திருப்பியும் போட்டாங்க, இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்லாம் வர்றதால. இது இல்லாமல் இப்போ இந்த நார்மலைசேஷன் இல்லைனா ஓகே ப்ரிலிமினரி ஸ்டேஜில் வந்து ப்ராப்ளம் இருக்கும் சார். அப்போ வந்து சில பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க மெயின்ஸில் வந்து. எங்களுக்கு மெயின்ஸில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப லெவல் பிளேயிங் பிளாட்ஃபார்ம். ஏன்னா கிராமர் ஜென்ரல் இங்கிலீஷில் எவ்வளோ டஃப்போ அதே மாதிரி தான் ஜென்ரல் தமிழும். நிறைய பேர் வந்து ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து கிராமர் ஈஸின்னு மட்டும் நினைக்காதீங்க. நாங்களாம் டெஸ்ட் வைக்கும்போது ஜென்ரல் இங்கிலீஷில் டாப்பரே 85 தான் கிராமரில் வாங்குவாங்க அவுட் ஆஃப் 100 டெஸ்ட் வைக்கும்போது. ஸோ அதால் ரெண்டுமே மெயின் ஸ்டேஜில் வந்து ரொம்ப ஓகே தான். ப்ரிலிம் ஸ்டேஜில் கொஞ்சம் கண்டிப்பாக அது வந்து டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் தான். ஓகே, ஸோ இப்போ ஆசான் அகாடமியில் வந்து ஐ வாண்டட் டு இன்றைக்கி வந்து உங்ககிட்ட வந்தது வந்து ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு ரெண்டுக்கு வந்து குரூப் 2A மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் நாங்கள் இம்மீடியட்டாக ஆரம்பிக்கிறோம். பிகாஸ் வி ஃபீல் தட் அது வந்து சீக்கிரமாக ஃபஸ்ட்டு அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேருக்கு மேலே அப்பியர் ஆக போகிறாங்க. ஸோ அந்த இதில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஏற்கனவே அந்த ஆசான் இதோட ப்ரிலிமினரி பேட்ச்சில் ஜாயின் பண்ணவங்க எங்களுக்கு ஆல்மோஸ்ட் 50 to 60% வந்து உள்ள ப்ரிலிம்ஸ் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணிவிடுவாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி பேட்டர்னில் இன்ஃபேக்ட் இன்னும் ஹையர் ஸ்டாண்டர்டில் நாங்கள் வந்து இந்த குரூப் 2A மெயின்ஸ் அண்ட் இந்த டெஸ்ட் பேட்ச்சில் இது பண்ணுவோம். ஸோ தட் இஸ் கால் த நோ லுக்கிங் பேட்ச். ஓகே, இட்ஸ் அ ரேஸ் அண்ட் வி ஹவ் ஸ்டார்டட். இஃப் உங்களுக்கு வந்து இந்த ஆசான் அகாடமியில் குரூப் 2A மெயின்ஸ் பேட்ச் ஜாயின் பண்ணணும், இஃப் யூ வாண்ட் டு பிகம் ஒன் ஆஃப் த டாப்பர்ஸ் இன் தமிழ்நாடு, யூ ஆர் வெல்கம் ஹியர். ஓகே, ஸோ இதோட வந்து இந்த டெஸ்ட் பேட்சை பற்றி நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு குவிக் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி உங்களுக்கு பண்ண போகிறேன். உங்களுக்கு இது வந்து சூட்டபுளாக இருந்ததுன்னா இதை எடுத்துகிட்டு ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகே, ஸோ நம்ம வந்து ஆப்வியஸ்லி வை ஜாயின் ஆசான் அகாடமி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எஸ், ஐ ஹவ் பீன் இன் த சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. நான் வந்து 8 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன். குரூப் 2A நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர், குரூப் 2OTயில் நான் ஸ்டேட் செகண்ட் ரேங்க் ஹோல்டர். நான் OMR பேட்டர்ன்லேயும் எழுதியிருக்கிறேன், இந்த CBT இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்லேயும் நான் எழுதியிருக்கிறேன். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் வந்து நான் ஸ்டேட் செகண்ட் ரேங்க் ஹோல்டர், OMR பேட்டர்னில் நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர். ஸோ 2 பேட்டர்ன்லேயும் நான் எழுதியிருக்கிறேன். ஸோ வி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் நெசசரி ஃபார் யூ. உங்களுக்கு வந்து எப்படி இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணணும், எப்படி எங்கெல்லாம் OMR கொடுக்கணும், எங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு CBT மட்டும் கொடுக்கணுன்றது வந்து கண்டிப்பாக இருக்குது. இந்த OMR CBT பற்றியே உங்களுக்கு வேரியேஷன்ஸை வந்து நான் உங்களுக்கு 2 எக்ஸாம் நான் எழுதுந்தால
2014 சிபிடி வந்தது. இன்ஃபேக்ட் குரூப் 2ல் ஆஃப்டர் 10 இயர்ஸ் வந்து இந்த சிபிடி ஃபார்மேட்டை எடுத்துகிட்டு வராங்க. ஓகே, ஸோ அதில் என்னென்ன சேலஞ்சஸ் நான் எழுதும்போது இருந்தது அது எல்லாமே ஒரு செப்பரேட் வீடியோ நாளைக்கெல்லாம் உங்களுக்கு கன்ஃபார்மாக போட்டுருவேன். அப்போ உங்களுக்கு சிபிடி பற்றியும் உங்களுக்கு நிறைய தெரியணும். ஓகே, நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வச்சுருக்கேன், நாங்கள் வந்து கம்ப்யூட்டர்ஸ் வச்சுருக்கோம், அதில் வந்து டெஸ்ட் பண்ண அது மட்டுமே ஒன்றும் இல்லை. சிபிடி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். ஓஎம்ஆர் ஷேட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயம். சிபிடி ஜஸ்ட்டு கிளிக்கு தான். உங்களுக்கு அது ஸ்க்ரீனை பார்த்து புரியணும். இதில் நிறைய தப்பு உங்களுக்கு வந்து அவ்வளோ வராது. ஏன்னா உங்களால் போய் ரீஇவாலுவேட் பண்ண முடியும், ரீடூ பண்ண முடியும் ஒரு கொஸ்டின். ஓஎம்ஆரில் பண்ணவே முடியாது. சரியா? ஸோ அதால் நிறைய இஷ்யூஸ் இருக்குது, அதை பற்றி பேசுகிறேன். பாசிட்டிவ்ஸ் நிறையா இருக்குது சிபிடியில், அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பேசுகிறேன். ஓகே, அண்ட் ஸோ இமீடியட்டாக நம்ம வந்து குவிக்லி வி வில் கோ டு அவர் டெஸ்ட் பேட்ச், கொஸ்டின் பேப்பர் அண்ட் எவ்ரி திங். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த டெஸ்ட் பேட்ச் இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். சம்வேர் நெக்ஸ்ட் வீக் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே இது. ஓகே, ஸோ இது என்னென்னா நம்மளோட கொஸ்டின் பேப்பரை பற்றி யாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆசான் அகாடமி கொஸ்டின் பேப்பர், நிறைய கொஸ்டின் பேப்பர் இந்த பப்ளிக் டொமைனில் இருக்குது. ஓகே, வி ப்ரொவைட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டாப் குவாலிட்டி கொஸ்டின் பேப்பர். இதில் என்னென்னா எங்களோட ஃபீட்பேக்ஸு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்களது வந்து ஹை அக்யூரேசி அண்ட் ஸ்டாண்டர்ட். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை அக்யூரேசி ஸ்டாண்டர்டு. எங்களோட கொஸ்டின் பேப்பர்ஸில் வந்து ஹார்ட்லி கீ எரர்ஸ் வரும். நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் போய் கம்பேர் பண்ணிக்கலாம். எங்களோட டோட்டல் வந்து நாங்கள் ஒரு டெஸ்ட் பேட்ச் லாஸ்ட் டைம் கண்டக்ட் பண்ணோம், 7000 கொஸ்டின் கிட்ட கொடுத்தோம். அந்த 7000 கொஸ்டினில் மிஞ்சி போனால் ஒரு 10 கொஸ்டின் கூட கீ தப்பு இருக்காது. ஓகே, அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் வந்துட்டு ரொம்ப ஈஸியான எளிமையான ஜிஎஸ் வைக்கும்போது நாங்கள் மட்டும் ரொம்ப ஸ்டாண்டர்டாக எங்கள் ஜிஎஸ் பேப்பர் வச்சுருந்தோம். ஜென்ரல் இங்கிலீஷும் பயங்கர ஸ்டாண்டர்டாக வச்சுருந்தோம். எங்கள் ஜென்ரல் இங்கிலீஷோ ஜென்ரல் தமிழும் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் டாப்பர் ஒருத்தங்க 93 வாங்கினாங்களே, சாதாரணமாலாம் வாங்கலை. அவங்களுக்கு அவ்வளோ ஒர்க் ஷீட் ப்ராக்டிஸ் கொடுத்தோம், அவ்வளோ வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்தோம். ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபேக்ட் எப்படிலாம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆப்ஷனே பார்க்க மாட்டாங்க, டைரெக்டாக டிக் அடிப்பாங்க. அந்த அளவுக்கு வி ஹேவ் ப்ரொவைடட் கோச்சிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாங்குவேஜ். இது மேக்ஸுக்கு வந்து டெய்லி நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கோச் பண்ணி வி வர் ட்ரைங் டு பி ஃபாலோயிங் அப் வித் தெம். ஸோ அதால் தான் இவ்வளோ ப்ரிலிமினரி ஸ்கோர்ஸு, ப்ரிலிமினரி வந்து இப்போ வி கேன் ப்ரொடியூஸ் ரிசல்ட்ஸ். கரெக்டாக? இப்போ மெயின் ஸ்டேஜுக்கு போகும்போது என்ன பண்ணணும்? சில பேருக்கு வந்து இப்போ இந்த சிலபஸ்லலாம் டவுட்ஸ் இருக்குது, அது எல்லாமே நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த கொஸ்டின் பேப்பரும் பார்த்திங்கன்னா நாங்கள் லேட்டஸ்ட் ஃபார்மேட்டு தான். இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். செக்ஷன் வைஸ் டெஸ்ட்டும் நீங்கள் நடத்த போகிறோம். ஸோ செக்ஷன் வைஸ் டெஸ்ட்னா என்னது? டுவர்ட்ஸ் ஃபுல் டெஸ்ட்டில் வந்துட்டு இப்போ ஹிஸ்ட்ரியை பிரிச்சுட்டு, ஜியாகிரஃபியை பிரிச்சுட்டு, யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5 அப்படின்லாம் பிரிச்சுட்டு நம்ம டெஸ்ட் வைப்போம். இது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோம். சில இது ஓஎம்ஆர் கண்டக்ட் பண்ணுவோம். மேக்ஸிமம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் இதில். ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் வந்து என்ன நடக்கும்? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லாகின் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து உங்களோட லேப்டாப்போ, கம்ப்யூட்டரோ, டேப்லெட்டோ, மொபைலோ எதில் வேணாலும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு யூனிக் யூசர் லாகின் கொடுத்துருவாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஏற்கனவே நீங்கள் பண்ணுறது தான். சரியா? நிறைய லாகின்ஸ் நிறைய இப்போல்லாம் வந்து ஆன்லைன் டெஸ்ட் வைக்கிறாங்க. இது வந்து ஆனால் நாங்கள் வந்து டிக்டோ இந்த டிஎன்பிசி ஃபார்மேட்டில் உங்களுக்கு வச்சுருவோம். ஸோ தட் இட் இஸ் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு என்வாயன்மெண்ட் இருக்கும். இன்னொன்று ரியல் டைம் எக்ஸாம் என்வாயன்மெண்ட். வி நெவர் டைமிங்கில் வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்போம். எங்கள் ப்ரிலிமினரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்டு பாருங்கள், வி டோன்ட் காம்ப்ரமைஸ் ஆன் டைமிங். அப்புறம் ரிசல்ட்ஸு. ஸோ என்னென்ன பண்ணுவோம்? ரிசல்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வில் கெட் தியர் இமீடியட் ஸ்கோர்ஸ் அண்ட் கீஸ். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆப்வியஸ்லி யாருன்னா இதை வந்து ஒரு பெரிய விஷயமா சொன்னாங்கன்னா அது ரொம்ப தப்பு. ஏன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு இமீடியட்டாக தான் கொடுத்தாகணும். சரியா? ஸோ இது இங்கேயும் கொடுப்போம். டெஸ்ட் ரேங்கிங் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷும் ஜென்ரல் தமிழ் ஆன்சர் கீஸ் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். வாரம் எக்ஸ்பர்ட் ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து நான் உங்களுக்கு வந்து கீயை வந்து உடச்சி கிராமர் அந்த பாட்டை அப்படியே உங்களுக்கு வந்து சொல்லி தருவேன். அந்த கீஸில் 60 கொஸ்டின் இருந்ததுன்னா 60 கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுவேன். ஜென்ரல் தமிழுக்கும் வி ஹேவ் ஒன் எக்ஸ்பர்ட். அவங்க வந்து அந்த 60 கொஸ்டின்ஸை உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது இல்லாமல் சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம வி வில் ப்ரொவைட். ஓகேவா? அந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸுக்கு சொல்யூஷன்ஸ் வந்து அண்ட் ரீசனிங் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்க்கு சொல்யூஷன்ஸ் கொடுத்துருவோம். மெட்டீரியல் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் நெசசரி இருக்கோ அங்கே நாங்கள் கொடுத்துருவோம். டெய்லி அசைன்மெண்ட் ட்ராக்கிங் வந்து வில் பி டன் பை அகாடமி. ஸோ வி ஹாவ் அவர் ஓன் வே ஆஃப் சிஸ்டம் ஆஃப் ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்துட்டே இருப்போம், ட்ராக் பண்ணிகிட்டே இருப்போம், உங்களுக்கு தொந்தரவு படுத்திட்டே இருப்போம். ஸோ ப்ரிலிமினரி ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க, சார் உங்கள் ஃபோன் நம்பர் பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, உங்கள் ஃபோன் அடித்தாலே வந்து எனக்கு பயமாக இருக்குன்னுலாம் சொல்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. பட் த ஃபேக்ட் இஸ் வி ஹவ் புஷ் தம் ஸோ மச். எங்களோட பேட்ச்சில் ஒருத்தர் வந்து 12 தான் எடுத்துகிட்டு இருந்தார் மேக்ஸில். இப்போ அவர் இந்த டைமில் வந்து 22 எடுத்துருக்கிறார். ஓகே, அந்த ப்ரெஷரில் குரூப் 2ல் இந்த 22லாம் யாருன்னா மேக்ஸ் எடுத்தாங்கன்னா நல்ல ஸ்கோர். ஓகே, வெரி குட் ஸ்கோர். ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு மேக்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து வில் மேக் ஷூர் தட் வில் பி டூயிங் திஸ். இன்னொன்று வந்து ஐ வில் பி looking at your scores every day, every week and following up with you consistently. என்னென்ன ப்ராப்ளம்ஸ் உங்களுக்குன்னு கேட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்றது வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் ரெகுலர் ஃபீட்பேக்ஸ் ஆப்வியஸாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம்.
ஓகே, இந்த டெஸ்ட் பேட்சோட என்ரோல்மெண்ட் ஃபீஸ்லாம் நான் இங்கே டிஸ்கஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் ஜஸ்ட் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் கம்ப்ளீட்டாக இதில் என்னெல்லாம் இருக்குன்னா, எங்களோட எக்ஸ்பர்ட் கிளாஸஸ் இருக்கும், ஒர்க் ஷீட்ஸ் இருக்கும், ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸ் இருக்கும், அப்புறம் ஸ்பாட் டெஸ்ட் இருக்கும். இது எல்லாமே காம்பினேஷனில் ரொம்ப அக்ரெசிவாக நெக்ஸ்ட்டு 30 வீக்ஸுக்கு நாங்கள் இதை நடத்த போகிறோம். அதோட ஃபீஸ் வந்து வி ஹவ் சார்ஜிங் ஒன்லி 22,500. இண்டஸ்ட்ரியில் நீங்கள் எங்கே வேணாலும் விசாரிச்சுக்கலாம். திஸ் இஸ் த மோஸ்ட் அஃபோர்டபுள் ஃபீஸ் ஆஸ் அன் அகாடமி கேன் டூ. ஒரு 8 months கோர்ஸ் நடத்தணும்னா உங்களுக்கு தெரியும், இட்ஸ் நாட் ஈஸி. ஓகே, அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹவ் புட் த லோவஸ்ட் ஃபீஸ் இன் சென்னை. ஓகே, ஸோ இது இல்லாமல் நீங்கள் இல்லை நான் வெறும் டெஸ்ட் பேட்ச் தான் பண்ண போகிறேன், நான் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டூடெண்ட், எனக்கு கிளாஸஸே தேவைப்படாது, வேறு எதுவும் அசிஸ்டன்ஸ் தேவைப்படாது, எனக்கு நான் வீக்லி டெஸ்ட் மட்டும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா, கீ டிஸ்கஷன்ஸும் சில மெட்டீரியல்ஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு போதும்னு சொல்கிறவங்களுக்கு 9,500 இஸ் வாட் வி சார்ஜ். ஸோ இந்த இன்கேஸ் யூஆர் இன்ட்ரெஸ்டட் என்னென்ன என்ரோல்மெண்ட்டு அப்படின்லாம் இங்கே இருக்குது. ஓகேவா, இப்போது உங்களுக்கு வந்து வேர் டு ஸ்டடின்றதை வந்து நான் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. யாரெல்லாம் என்ரோல் பண்ணுறாங்களோ உங்களுக்கு வந்து வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம். பட் ஜென்ரலாக எங்களோட பேட்டர்ன் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்ல போகிறோம். ஸோ ஜென்ரலாக எப்படின்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட்டு நடக்கும். ஓகே, வீக்லி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிலபஸில் எப்படி இருக்குது, பார்ட் ஏ பார்ட் பி இருக்குது. கரெக்டாக, பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி அதானே இப்படி பிரிச்சிருக்கிறாங்க, 100 கொஸ்டின் பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுவோம்னா, பார்ட் ஏவை தனியாக பிரிப்போம் அண்ட் பார்ட் பியை வந்து தனியாக பிரித்து எவ்ரி வெட்னஸ்டே, இது எங்களோட யூஷுவல் பேட்டர்ன் தான், நாங்கள் இந்த மெயின்ஸுக்காக சேஞ்ச் பண்ணதே இல்லை. எங்கள் ப்ரிலிமினரியும் இவ்வளோ டஃப்பாக தான் நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம். சரியா, மெயின்ஸுக்காக நாங்கள் ஸ்பெஷலாக பண்ணுறோன்ற கான்செப்டே இல்லை. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் இப்போ அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் வந்து உள்ளே வர்றதுலேருந்து பாலிகார் ரெபலியன், வெள்ளூர் மியூட்டினி, ஓகேவா, இது எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் காம்பினேஷனில் தான் நடக்க போகுது. ஸோ அதெல்லாம் வந்து இது என்ன சார் வெறும் இங்கிலீஷ் மீடியம்க்கு மட்டும் தானே, இல்லை, இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம்க்கு. ஓகேவா, ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுவோம், ஒரு 100 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம் எவ்ரி வெட்னஸ்டே வந்து உங்களுக்கு ஜிஎஸ் டெஸ்ட் நடக்கும். அந்த ஜிஎஸ் டெஸ்ட் இஸ் நத்திங் பட் பார்ட் ஏ டெஸ்ட்டு. இப்போ உங்களுக்கு வந்து இதில் வந்து என்ன சார் இது ரொம்ப ஜிஎஸ் ரொம்ப ஈஸி தானே, நிறைய பேர் யூடியூப்பில் வந்து இது நிறைய டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்னென்னா, இது ரொம்ப ஈஸியான சிலபஸ் ஆச்சே, நம்ம வந்து ரிசல்ட் வந்த பிறகு படிச்சுக்கலாம், நீங்கள் ஏற்கனவே படித்தவங்க தானே, நிறைய மிஸ்கைட் பண்ணுறாங்க. நான் திருப்பியும் என்ன சொல்கிறேன், ஒரு அகாடமி வந்து தான் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் வந்து நீங்கள் ரிசல்ட் வந்த பிறகு தான் படிக்கலாம், இல்லை இதுக்கப்புறம் அது மாதிரி மட்டும் பண்ணாதீங்க. ஓகே, ஏன்னா நான் இந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதியிருக்கிறேன், எனக்கு நல்லா தெரியும். ஓகே, த காம்படிஷன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹை. ஒரு ப்ரிலிமினரி கிளியர் பண்ணுறதுக்கும் மெயின்ஸ் வந்து நீங்கள் டாப் பண்ணி வர்றதுக்கும், ஏன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், 100 போஸ்ட் இருந்ததுன்னா, எக்ஸாம்பிள் 100 போஸ்ட் இருந்ததுன்னா 100 போஸ்ட்டுக்கு வந்து பிசி போஸ்ட் பிரியும், எம்பிசி பிரியும், எஸ்சி பிரியும், எஸ்சிஏ பிரியும், ஜென்ரல் பிரியும், பிஎஸ்டிஎம் 20% இட ஒதுக்கீடு. ஸோ அப்போது ஒரு பிசிக்கு வந்து மிஞ்சி போனால் ஒரு 30 போஸ்ட் இருக்கும். அந்த 30 போஸ்ட் மேலு ஃபீமேலு, அதுலேருந்து நீங்கள் உள்ளே வரணும். அப்போது நீங்கள் வந்து ஒரு 18,000 பேர் எழுதுறதோ இல்லை டோட்டல் வேக்கன்சி வந்து 2,300 இதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. உங்களோட ரேங்க் வந்து 300-400க்குள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு சர்வீஸே இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த லாஜிக்கே வந்து 18,000 பேர் எழுதுகிறாங்க, ஸோ அதில் வந்து நான் ஈஸியாக வந்துடுவேன் அப்படின்ற கான்செப்டே இல்லை. அப்போ நீங்கள் எப்படி படிக்கணும்? இன்னொன்று என்ன தெரியுங்களா, குரூப் 2 வந்து பயங்கர சிலபஸ் வந்து ரொம்ப வாஸ்டான சிலபஸ். ஏன்னா யூனிட் மட்டும் 5 தான் இருக்குது. நம்மளோட ஸ்கூல் புக்கில் நம்மளோட ப்ரிலிம்ஸில் எப்படி இருக்கும், 10 யூனிட் இருக்கும். கரெக்டாக, ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 யூனிட் தான் கொடுத்துட்டாங்க. ஆனால் 5 யூனிட்டை 2 யூனிட்டை கிளப் பண்ணி 5 யூனிட்டாக கொடுத்துட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, ஓகேவா, ஆனால் அதுக்குள்ளே யூனிட் 8 கொடுத்துட்டாங்க. மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் யூனிட் 8 கொடுத்துட்டாங்க. அந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடில் நீங்கள் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரியும் படித்தே தான் ஆகணும். குவிட் இண்டியா மூமெண்ட்டு, கரெக்டாக, ரோலட் ஆக்ட், இது எல்லாமே இந்தியன் ஹிஸ்ட்ரியும் படித்தாகணும், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியும் படித்தாகணும், சங்ககால இலக்கியமும் படித்தாகணும், திருக்குறளும் படித்தாகணும். ஸோ ஒரு யூனிட்டில் 2 யூனிட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி வரும்போது கான்ஸ்டிடியூஷன் ஒன்று வந்துடுது, ப்ளஸ் லோக்கல் கவர்னன்ஸும் வந்துடுது, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துடுது. யூனிட் 9 அங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. கரெக்டாக, ஸோ யூனிட் 9 வச்சுட்டாங்க, யூனிட் 8 வச்சுட்டாங்க, ஹிஸ்ட்ரி வச்சுட்டாங்க, ஜியாகிரபி வச்சுட்டாங்க, எக்கானமி பாலிட்டி வச்சுட்டாங்க, தமிழ்நாடு எக்கானமி அண்ட் சோஷியலிஸ்ட் வச்சுட்டாங்க. ஸோ டோட்டலாக என்னை பொறுத்த வரைக்கும் 10 யூனிட் இருக்குது. இந்த 10 யூனிட்டை நீங்கள் 4 மாதம் 5 மாதம் படிக்கிறதுக்குள்ளேயே போதும்னு ஆகிடும். ஓகேவா, ஏன்னா ப்ரிலிம்ஸ் தானே அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இன்டெப்த்தாக படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ அந்த என்னென்ன புக் லிஸ்ட்டு படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த வாரத்துக்கு என்ன டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே இது பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
நெக்ஸ்ட்டு அதோட ஃப்ரைடே வந்து நெக்ஸ்ட் டெஸ்ட் நடக்கும். தட் இஸ் ஒரு நாள் கேப்பில் உங்களுக்கு நெக்ஸ்ட் டெஸ்ட் நடக்கும். அப்போ வந்து உங்களுக்கு என்னது கிராமர் நடக்கும். 6th and 7th கிராமரு 60 கொஸ்டின்ஸு, ஜென்ரல் தமிழ் 6th and 7th கிராமரு, அப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து 40 கொஸ்டின்ஸ் நடக்கும். அப்போ டோட்டலாக இங்கேயும் உங்களுக்கு ஒரு 100 கொஸ்டின்ஸ் நடக்கும். அப்போது வீக்லி வந்து உங்களுக்கு 200 கொஸ்டின் நீங்கள் இதில் சால்வ் பண்ணுவீங்க. இது இல்லாமல் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டினா அவங்களுக்கு எக்ஸ்டென்சிவ் ஒர்க் ஷீட்ஸ் கொடுப்போம், திடீர்னு அவங்களுக்கு கூப்பிட்டு ஸ்பாட் டெஸ்ட் கொடுப்போம். இதை மாதிரிலாம் வி வில் ட்ரை டு டூ. இந்த டெஸ்ட்டில் வந்து வெறும் டெஸ்ட் பேட்சுக்கு வந்து வி வில் ஃபாலோ வாட் எவர் இஸ் பாசிபிள். சப்போஸ் எக்ஸ்ட்ரா எதுனா கொடுக்க முடிஞ்சால் வி வில் ட்ரை டு கிவ் மேக்ஸிமம் ஃபார் தி எனி கிவன் ஸ்டூடெண்ட் இஸ் அவர் ஸ்டூடெண்ட். ஸோ அதால் முடிஞ்ச அளவுக்கு வி வில் புஷ் அண்ட் கிவ் யூ. எப்போவுமே வி ஆல்வேஸ் ஓவர் டெலிவர் தான் ஆசான் அகாடமி. ஓகே, சொல்கிறத விட ஒரு 10 மடங்கு தான் அதிகமாக செய்வோம். அது நாங்கள் மேக்ஸிமம் உங்களுக்கு பண்ணுவோம். ஸோ இந்த இதில் வந்து ஃபஸ்ட் யூனிட் கவர் பண்ணுறோமா, அதுக்கப்புறம் அடுத்த வாரம் என்ன பண்ணுறோம், யூனிட் 2க்கு போயிடுறோம். யூனிட் 2ல் என்ன பண்ணுறோம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டு 2 யூனிட்டை கவர் பண்ணுறோன்னா, பிகாஸ் 2 யூனிட்டு சேர்த்து 50 மார்க், 50 கொஸ்டின், 50 கொஸ்டின்ஸு 50 கொஸ்டின்ஸு 2 யூனிட்டை கவர் பண்ணாலே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உள்ளே வந்துடுது. ஸோ அதால் வந்து ஃபஸ்ட்டு 2 யூனிட்டை கவர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிடுது. ஆனால் அதே நேரத்தில் பார்ட் பியில் தான் டிசைடர் பேப்பர். ஓகே, எங்கெல்லாம் நீங்கள் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்லேயும் ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், இந்த இதில் வந்து உங்களால் வந்து டாப்பராக ஆகிட முடிஞ்சதுன்னா இதில் நீங்கள் ஆவரேஜாக பர்ஃபார்ம் பண்ணாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தர சர்வீஸ். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் ஜென்ரல் தமிழுக்கும் நாங்கள் இருக்கிறோம். ஓகே, அண்ட் மேக்ஸ்லாம் எங்களை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. we are the experts in this. So we will make sure உங்களுக்கு என்ன உங்களுக்கு கோச்சிங் தேவையோ, என்ன உங்களுக்கு டெஸ்ட் தேவையோ அண்ட் ஃபீட்பேக் தேவையோ, லூப்பிங் தேவையோ, ஆசான் அகாடமி will definitely provide that for you. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், கான்ஸ்டிடியூஷனை பற்றி படிக்கிறோம், சாலியன்ட் ஃபீச்சர்ஸு அப் டு டிபிஎஸ்பி. ஓகே, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஏன்னா இந்த செக்ஷன் வந்து ரொம்ப பெரிய செக்ஷன். ஓகே, ரொம்ப பெரிய செக்ஷன். நிறைய பேர் ஈஸின்னு நினைக்கிறாங்க. இந்த செக்ஷனும் அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, சரியா, யூனியன் கவர்மெண்ட்னு சொல்கிறாங்களே, இப்போது அது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் பெரிய பெரிய செக்ஷன்ஸு. ஸோ அது 2 செக்ஷனும் தனித்தனியாக பிரிக்கிறோம், சரியா, 100 கொஸ்டின்ஸு. அதே மாதிரி திருப்பியும் அந்த ஃப்ரைடே வந்து கிராமர் அண்ட் இங்கிலீஷ் கிராமரு ப்ளஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். அப்புறம் அகெயின் வி கோ பேக் டு யூனிட் 1. இதே மாதிரி நம்ம வந்து போயிட்டே இருப்போம். யூனிட் 1, யூனிட் 2 ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். அதை தாண்டி நம்மளுக்கு எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லை. ஏன்னா 50 கொஸ்டின் அதுலேருந்து வருது. இப்போ நம்ம வந்து ஏன் சார் நீங்கள் வந்து யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4ன்னு பிரித்து ஸ்டார்டிங்லேருந்தே கொடுங்கன்னா உங்களால் வந்து கன்சால்டேட்டே பண்ண முடியாது. ஓகே, கன்சால்டேட்டே பண்ண முடியாது. ஏற்கனவே நீங்கள் வந்து பிரித்து தான் படிக்க போகிறீங்க. அது நீங்கள் ஃபஸ்ட்டு உணருங்க. ஏன்னா நீங்கள் இங்கிலீஷ் படிக்க போகிறீங்க, ப்ளஸ் என்னது படிக்க போகிறீங்க, இல்லை ஜென்ரல் தமிழ் படிக்க போகிறீங்க, இல்லைனா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் படிக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ் பேப்பர் படிக்க போகிறீங்க, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் படிக்க போகிறீங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து 40 கொஸ்டின் வருது. அப்போது நீங்கள் ஒரு நாளைக்கு மேக்ஸுக்கு மினிமம் 2 to 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். லாங்குவேஜுக்கு ஒரு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். மிச்சம் இருக்கிறது ஒரு யூனிட். அந்த யூனிட் அந்த வாரம் நீங்கள் படிச்சிங்கன்னா கன்சல்டேட் பண்ணுவீங்க. இல்லைனா நீங்கள் ரெண்டு யூனிட்டாக பிரித்து நான் இதுவும் படிப்பேன், அப்புறம் யூனிட் 2, யூனிட் 3யும் படிப்பீங்கன்னா உங்களால் வந்து சிலபஸை வந்து கன்சால்டேட்டே பண்ண முடியாது. இதுனா ஒரு மாதத்தில் ஃபஸ்ட்டு யூனிட் 1 முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி வந்து 1 hour வந்து ஜஸ்ட் ரிவிஷன் மாதிரி இந்த டெஸ்ட் பேட்ச் போயிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஸ்மார்ட்டாக டெய்லி 1 hour வந்து அந்த யூனிட் 1 ரிவைஸ் பண்ணிட்டோம், இல்லை யூனிட் 2 ரிவைஸ் பண்ணணும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் வந்து ஒரே இதில் வந்து ஸ்டார்டிங்கில் யூனிட் 1 30 கொஸ்டின்ஸு, 15 கொஸ்டின்ஸு, 13 கொஸ்டின்ஸு இது மாதிரி வந்து ஒரு இதில் டெஸ்ட்டில் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் நாட் த ரைட் அப்ரோச் ஃபார் யூ. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் 3 சப்ஜெக்ட் நீங்கள் படித்து தான் ஆகணும். அண்ட் 3 சப்ஜெக்ட்டுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் புக் இந்த தடவை படிச்சாகணும். ஸோ அந்த வேர் டு ஸ்டடி புக்லெட்ஸ்லாம் என்ரோல்டு கேண்டிடேட்ஸ்க்கு நம்ம கொடுப்போம். பார்த்தீங்கன்னா யூனிட் 2 தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதை பற்றி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு போயிட்டே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து யூனிட் 1, யூனிட் 2 இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். மேக்ஸிமம் ஒரு 7-8 வீக்ஸில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தென் வி வில் ஸ்டார்ட் வித் அவர் சயின்ஸு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சயின்ஸ் யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5. யூனிட் 5ல் ஜாகிரஃபி வந்து 15 மார்க்ஸ் தான், சரியா? ஸோ நம்ம இந்த 2 காம்பினேஷனை நம்ம ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுறோம். லாஸ்ட்டில் வந்து ஜாகிரஃபின்றது வந்து உங்களுக்கு யூனிட் 9ல் ஏற்கனவே ஓரளவுக்கு கன்சால்டேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதால் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் உங்களுக்கு சயின்ஸுன்றது வந்து எப்போவுமே ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். ஸோ சயின்ஸுக்கு வந்து ஒரு 15 மார்க் இருந்தால் கூட நீங்கள் வந்து எப்படியும் படித்து தான் ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த தடவை ரொம்ப இன்டெப்த்தாக கேட்பாங்களா, கம்ப்யூட்டர்ஸ் அந்த செக்ஷன்ஸ்லாம் வந்துடுது. ஸோ உங்களுக்கு சிலபஸ் வந்து ரொம்ப வாஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ இதுலேருந்தே நம்ம திருப்பி யூனிட் 3 ஆரம்பிப்போம், அப்போ யூனிட் 4 ஆரம்பிப்போம்,
ஓகேவா? திருப்பியும் யூனிட் 3 யூனிட் 4 ஆரம்பிப்போம். இந்த லாங்குவேஜ் மட்டும் எப்படின்னா வீக்லி வந்துக்கிட்டே இருக்கும், ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். வாரம் வாரம் 100 கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. சிலபஸ் வைஸ் போயிடுவீங்க. அப்புறம் இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் பாருங்கள், ஒரு டாப்பிக்காக இப்போ நான் அங்கே ஆரம்பிக்கும் போது நான் உங்களுக்கு அதை இப்போ நான் காமிச்சேன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இதில் ரெண்டு டாப்பிக்காக பிரித்து நீங்கள் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசன் பண்ணிங்க. ஏன்னா இப்போ ஆர்எஸ் அகர்வால்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு டாப்பிக்கே 200-300 கொஸ்டின் இருக்கும். எல்லாம் போடணுமா சார்? ஆமாம் போடுங்க, வேறு என்ன வேலை நம்மளுக்கு? இந்த தடவை சர்வீஸ் வாங்கணுமா வாங்கக்கூடாதா? வி ஹாவ் டு கெட் இட். சரியா? நான் படிக்கும்போது ஒரு நாளைக்கு 10-12 மணி நேரம் படிப்பேன். 12 மணி நேரம் படிப்பேன்னா கண்டிப்பாக அதில் சொல்யூஷன்ஸ் நான் உட்காந்து டெய்லி மேக்ஸை போடுவேன், டெய்லி கொஸ்டின் பேங்க் சால்வ் பண்ணுவேன். இது பண்ணதால தான் வந்து ஐ வாஸ் ஏபிள் டு செக்யூர் 2 தடவை ரேங்க் வாங்கினேன். இந்த 2 தடவை ரேங்க் வாங்குறது வந்து ஜஸ்ட் லைக் தட் ஹேப்பன்லாம் பண்ணுறதில்ல. எனக்கு யாரும் பெருசாக உட்காந்துட்டு பயங்கரமாக அட்வைஸும் பண்ணலை, நான் தனியாக இருந்துட்டேன். இப்போ உங்களுக்கு அட்லீஸ்ட் சொல்கிறதுக்கு வந்து ஆள் இருக்காங்க. இப்போ முன்ன மாதிரி இல்லை. 2014-15லலாம் யூடியூப்லாம் பெருசாலாம் வரல. யார் எப்படி படிக்கிறது, சிலபஸ் ஒன்றுமே தெரியாது. நாங்கள் படிக்கணும். ஓகே, இதெல்லாம் வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அடிப்பட்டு லேர்ன் பண்ண விஷயம். ஓகேவா? ஸோ அதால் வந்து யாருன்னா உங்களுக்கு வந்து இது ஈஸியாக பண்ணிடலாம் 2 மாதத்தில் யூனிட். நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல 2 மாதத்தில் யூனிட் என்னது குரூப் 2 வந்து எப்படி கிளியர் பண்ணுறது? வாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு அவர் வந்து கிளியர் பண்ணாரா அந்த எக்ஸாமை நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். யாரெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நான் 2-3 மாதத்தில் நீங்கள் கவர் பண்ணிடலாம், 2 மாதத்தில் கவர் பண்ணிடலாம், நான் உங்களை வந்து கவர் பண்ண வைக்கிறேன்னு சொன்னாங்களா? ஃபஸ்ட்டு அவங்க கிளியர் பண்ணாங்களான்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அவங்க கிளியர் பண்ணாங்கன்னா அவங்க சொன்ன பேச்சு கேளுங்க. யூஸ்வலாக கிளியர் பண்ணவங்க இல்லை டாப் பண்ணவங்கலாம் உங்களை மிஸ்கைடே பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த கோர்ஸுக்குன்னு ஒரு டியூரேஷன் ஆகும். மினிமம் இது படிக்கிறதுக்கு 5 to 6 months ஆகும், இல்லை அட்லீஸ்ட் மினிமம் 4 months ஆகும். உட்காந்து டே நைட் படிச்சிங்கனாலே கூட 4 months ஆகிடும். ஏன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்ன்றது புது போர்ஷன் நம்மளுக்கு. இந்த காமன் சென்ஸ் அட்லீஸ்ட் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ நிறைய பேர் வந்து ரிசல்ட் வந்த பிறகு திடீர்னு உங்களுக்கு 100 நாள் தான் கிடைக்குதுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ அந்த டைமில் போயிட்டு நீங்கள் வந்து யார் அந்த யூடியூப் சேனலோ இதுவோ நீங்கள் போய் ப்ளேமும் பண்ண முடியாது. உங்கள் கெரியர் வந்து எவ்ரி ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் தான் அதை புரிஞ்சிக்கணும். யாரோ சொல்கிறது ஏபிசி சொல்கிறது வந்து ஓகே, அவர் ஏபிசி ரொம்ப ஃபேமஸாக இருக்கட்டும், யாரை வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அவங்களோட அக்கம்ப்ளிஷ்மெண்ட் என்னன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். அவங்க சர்வீஸில் இருந்திருக்காங்களா? இது வரைக்கும் அவங்க எந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க? அவங்கள வந்து கேளுங்க. ஸோ அது கிளியர் பண்ணனா அவங்கள சொல்லட்டும், இல்லைனா அவங்க ஒரு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி உங்களுக்கு காமிக்கட்டும். ஓகே, நான் இது வந்து யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காக சொல்லலை. ஆனால் நிறைய மிஸ்கைடன்ஸ் போகுது. 3 மாதத்தில் கிளியர் பண்ணலாம், 2 மாதத்தில் எப்படிங்க கிளியர் பண்ணுவீங்க ஒரு எக்ஸாமை? 7.5 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. 7 லட்சம் பேருக்கு வந்து 3 மாதம் தான் எல்லோரும் படிப்பாங்களா? அவங்க வந்து 1.5 வருஷம் 2 வருஷம்லாம் உட்காந்து படிச்சுட்டு சர்வீஸ் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இதை வந்து வணிக ரீதியாக வந்து நான் திருப்பி என்ன சொல்கிறேன், நிறைய பேர் வந்து மிஸ்கைட் பண்ணாதீங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்ன சொல்கிறேன்னா, நம்மளுக்குன்னு ஒரு காமன் சென்ஸ் இருக்குது. ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அனலைஸ் பண்ணுங்கள், இது பாசிபிள் இல்லையா? 2 மாதத்தில் ஒரு சிலபஸை கவர் பண்ண முடியுமா? உட்காந்து அவங்க கொடுக்குற ஜஸ்ட் ஒரு நோட்ஸில் பண்ண முடியுமா? நீங்கள் படிக்காமல் அதை பண்ண முடியுமா? அப்போ நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு ஸ்கூல் புக் எடுத்து படிக்கணும்னா கூட ஒரு ஸ்டாண்டர்டு, ஒரு 9th ஸ்டாண்டர்டு சயின்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 1 வாரம் ஆகும் படிக்கிறதுக்கு. ப்ராப்பராக படிக்கணும்னாலே நினச்சி பாருங்கள். அப்போ எப்படி நீங்கள் வந்து ஒருத்தவங்க வந்து 2 மாதத்தில் இது முடிச்சிடலான்னு சொல்லும்போது நீங்கள் எப்படி இதெல்லாம் நம்புறீங்க? ஓகே, ஸோ அதால் பி வெரி வெரி கான்ஷியஸ். ஓகே, நீங்கள் எங்கே வேணாலும் சேர்ந்து படிங்க, நீங்கள் எப்படி வேணாலும் படிங்க, ஆனால் இப்போதுலேருந்து படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு டைமே இல்லை. என்னோட யுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 5 to 4-5 monthsலேயே இந்த எக்ஸாம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? தெர் இஸ் ஹை சான்ஸ். ஏன்னா அவ்வளோ ஆக்டிவாக இருக்குது. இப்போ வந்து சேர்மனும் ரொம்ப ஆக்டிவான பர்சன் டிஎன்பிசியில். அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணக்கூடிய ஒரு எக்ஸிக்யூட்டிவ். ஸோ வி ஹாவ் டு மேக் ஷூர் தட் நீங்கள் எல்லாருமே அப் அண்ட் ரன்னிங்காக இருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன தெரியுமா, பாதி நேரம் வந்து ஓகே ஒரு தப்பு நடந்துருச்சு, இது நடந்துச்சு என்னன்னு சொல்லுங்கள். பாதி நேரம் வந்து ஓகே இவங்க பண்ண மாட்டாங்க, இந்த ஒரு நெகட்டிவ் இதுலேயே வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் பாடியை பற்றி நம்ம நெகட்டிவாக பேசிக்கிட்டே இருந்துட்டு அவங்கள வந்து பண்ண வேண்டிய வேலையும் நம்ம பண்ண விடுறதில்ல. ஆனால் கண்டிப்பாக நான் திருப்பி சொல்கிறேன், இந்த குரூப் 2A வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் வந்து கண்டிப்பாக ப்ராப்ளம். ஸோ கொஸ்டின் பேப்பர் இந்த சென்ஸ் 2 பேரும் லெவல் பிளேயிங் இல்லை. ஸோ அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அது ஒரு ரெசல்யூஷன் அவங்க கொடுத்தே தான் ஆகணும். சரியா? ஸோ இப்போ அதே மாதிரி சயின்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். ஒரு யூனிட்டாக ஒன்றா ஸ்ப்ளிட் பண்ணி இந்த யூனிட் 3ல் சப்போஸ் இப்போ யூனிட் 3 எடுக்கிறோன்னா இந்த காம்பனன்ஸ் உங்களுக்கு எங்கெல்லாம் படிக்கணும், என்னெல்லாம் புக்ஸ் தேவை, உங்களுக்கு நாங்கள் ஆசான் அகாடமியில் என்ன மெட்டீரியல்ஸ் வேணுமோ, என்னென்ன வரணுமோ நாங்கள் உங்களுக்கு தந்துடுவோம். அது இல்லாமல் ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸ், ஒன்லைனர்ஸ், பாயிண்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராடினரி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு கண்டினியூஸாக நாங்கள் ட்ராக் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே, தட் இஸ் மை ப்ராமிஸ் வித் ஆசான் அகாடமி. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஐ டோன்ட் வாண்ட் டு
சிட் இன் திஸ் திங். இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் போடுறேன், வேண்டியவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? இது வந்து கம்ப்ளீட்டாக இந்த டெஸ்ட் போயிட்டே இருக்கும். என்ரோல்மெண்ட் வந்து பண்ணுறது இருந்தால் நெக்ஸ்ட் 2 to 3 டேஸில் பண்ணுங்கள். நாங்கள் வந்து பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் லேட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் அதில் நஷ்டம், எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் டேஸை வந்து இது பண்ணுவீங்க. இன்னொன்று, எங்கே நீங்கள் போகிறதா இருந்தாலும் இம்மீடியட்டாக போயிடுங்க, இம்மீடியட்டாக படிக்க ஆரம்பிங்க. இல்லை நீங்களே உட்காந்து வீட்டில் படிக்கணும்னா கூட யோசிக்காதீங்க, புக் லிஸ்ட் வாங்குங்க, கடகடன் படிக்க ஆரம்பிங்க, டைமே வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னொன்று, யாரெல்லாம் எனக்கு தெரிஞ்சு யாரெல்லாம் ஒரு 145 போட்டுனிக்குன்னா கூட தயவு செஞ்சு குரூப் 2A மெயின்ஸுக்கு படிச்சிருங்க. 145 பக்கத்தில் யாருன்னா இருக்கீங்கன்னா குரூப் 2A மெயின்ஸை படிச்சிருங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து 145 பேருக்கு 145 ஸ்கோருக்கெல்லாம் கிடச்சிது. ஓகே, நிறைய பேர் வந்து உங்களுக்கு பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க, இது கிடைக்கும் கிடைக்காதுன்ற அந்த கான்செப்டில் இருக்காது. ஸோ ரொம்ப லோ ஸ்கோராக இருந்தாலும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும், குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கும் இல்லை குரூப் 1 ப்ரிலிம்ஸோ குரூப் 4 ப்ரிலிம்ஸுக்கும் அண்ட் குரூப் 2A மெயின்ஸுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே இல்லை. ஸோ ஏன்னா லாங்குவேஜ்ன்றது வந்து அங்கே ரிப்பீட் ஆகுது. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் பேப்பர் இனிமேல் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்லேயும் வரப்போகுது. அதே மாதிரி 5 யூனிட்னு சொல்லிட்டு 10 யூனிட் உங்களை ஆக்சுவலாக கவர் பண்ண வச்சிடுறாங்க. அது குரூப் 1 சிலபஸோடது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இதை மெயின்ஸாக நீங்கள் உட்காந்து நீங்கள் எங்கே போகாமல் வீட்லேயே உட்காந்து குரூப் 2A மெயின்ஸுக்கு நீங்கள் படித்தா கூட நீங்கள் ப்ரிலிமினரிக்கு படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்ஃபேக்ட் உங்கள் ப்ரிலிம்ஸ் இன்னும் பயங்கர ஷார்ப்பாக ஆகிடுவீங்க. நெக்ஸ்ட் டைம்லாம் நீங்கள் 160 வரைக்குமே நீங்கள் போடுவீங்க. ஸோ என்னோட சஜஷன் என்னென்னா, தயவு செஞ்சு இந்த குரூப் 2A மெயின்ஸுக்கு படிங்க. ஓகேவா? ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா, 130க்கு பிலோவாக ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா மேபி நீங்கள் திருப்பியும் ப்ரிலிம்ஸ் படிங்க. அப்போ கூட ப்ரிலிம்ஸ்க்கும் இதுக்கும் ஒரே சிலபஸ் தானே. ஸோ நீங்கள் படிக்கிறத படிங்க, ரிசல்ட் வந்து எப்படியும் 2 மாதத்தில் வந்துட போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் சாய்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் இம்மீடியட்லி. ஏன்னா இது வந்து சிங்கிள் பேப்பர். ஓகேவா? ஜஸ்ட் டிக் பண்ணி உங்களுக்கு இந்த தடவை சர்வீஸ் வரும். இன்டர்வியூ இல்லை, எந்த ஸ்டேஜும் இல்லை, எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பை வந்து நீங்கள் லைஃப்பில் மிஸ் பண்ணவே கூடாது. 2015க்கு அப்புறம் 2014-15க்கு அப்புறம் இப்போ தான் இந்த மாதிரி ஒரு சிபிடி பேஸ்ட் வருது. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி, சிபிடி பேஸ் வருது. அண்ட் இதோட ஸ்கோர் வந்து ரொம்ப குவிக்காகவும் வந்துடும், நம்மளுக்கு சர்வீஸ்லாம் கடகடன்னு போயிடுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ இது மாதிரி பண்ணிகிட்டே இருந்துட்டு நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு மார்ச் அந்த டைமில் வரைக்குமே நம்ம டெஸ்ட்டு, ஃபுல் மாடல் டெஸ்ட்டை மட்டுமே நம்ம கிட்டத்தட்ட 6 டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி என்ன சார் இவ்வளோ 6 டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஜென்ரல் இங்கிலீஷுக்கு மட்டுமே ஃபுல் மாடல் டெஸ்ட்டு 11 டெஸ்ட் பண்ண போகிறோம். ஜென்ரல் தமிழுக்கும் 11 டெஸ்ட் பண்ண போகிறோம். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட்டு 8 டெஸ்ட் பண்ண போகிறோம். 8 டெஸ்ட் பண்ண போகிறோம். இதை தாண்டி தான் 6 டெஸ்ட்டும் திருப்பியும் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு. ஸோ 14 டெஸ்ட்டு, இங்கே வந்து 25 டெஸ்ட்டு. ஸோ இவ்வளோ டெஸ்ட்டு வந்து நம்ம டோட்டலாக பண்ண போகிறோம். க்ளோஸ் டு 6000+ கொஸ்டின்ஸ் வரப்போகுது. இது இல்லாமல் நான் உங்களுக்கு ஒர்க் ஷீட்ஸ் எல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. சப்போஸ் நாங்கள் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவங்கெல்லாம் வரும்போது ஒர்க் ஷீட்ஸ் கொடுப்போம், ஸ்பாட் டெஸ்ட் கொடுப்போம். ஸோ அதெல்லாம் கூட உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ராடினரியாக படிங்க. ஓகேவா? இம்மீடியட்டாக படிக்க ஆரம்பிங்க. டைமே வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய உட்காந்து இந்த ப்ரௌசிங்கில் வந்துட்டு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும்னு சொல்லிட்டு உட்காந்து அதில் யூடியூப்பில் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நாளைக்கு வந்து உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்கலாலும் இல்லை, நிறைய பேர் வந்து இப்போ நீங்கள் இந்த டைம் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, ப்ரிலிம்ஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, ஓ மை காட், சாரி, விஷ் யூ ஆல் த பெஸ்ட், டோன்ட் வரி, இப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்களால என்ன பண்ண முடியும்? ஆனால் இது உங்களோட கெரியர். நீங்கள் படிக்கணும்னு நினச்சா உங்களால் கண்டிப்பாக முடியும். த மைண்ட் இஸ் ஸோ பவர்ஃபுல். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் ஆவீங்க. ஓகே, நீங்கள் போய் உட்காந்து ஒரு ரீசனை வந்து நீங்கள் தேடிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டியூஷனை பற்றி குறை சொல்லணும்னு நினச்சிட்டு நீங்கள் உட்காந்து அதை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா யாருமே அந்த மாதிரி சர்வீஸ் வாங்கினதில்லை. ஓகே, இது வரைக்கும் யாருமே வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் என்னோட பேட்ச்மேட்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கும், என்னோட டாப்பர்ஸ், நாங்கள் எல்லாமே டாப்பர்ஸ். எங்கள் பேட்ச்மேட்ஸில் நான் சொல்கிறேன், யாருமே ஷார்ட்கட்டாக வந்ததில்லை. யாருமே வந்துட்டு ஒரு 3 மாதத்தில் படித்து கிளியர் பண்ணது சரித்திரமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் இந்த யூடியூப்பில் வந்து 3 மாதம் 2 மாதத்தில் படித்து கிளியர் பண்ணாங்கன்னு எனக்கும் தெரியல. ஸோ தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தெர் இஸ் நோ ஷார்ட்கட் டு சக்ஸஸ். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இங்கேருந்து ஒரு 5 மாதம் பண்ணால் கூட உங்களால் குரூப் 2A மெயின்ஸை வந்து கன்ஃபார்மாக கிளியர் பண்ண முடியும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் கைஸ்.